நம்ம அறிவாளி இல்லையா? சரி, கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்ப்போமா? 1938க்கு முன்னாடியே நீதி கட்சியோட தலைவரா இருந்த ஏடி பன்னீர்செல்வத்தோட சேர்ந்து பெரியார் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினாருன்றது வரலாறு. அந்த போராட்டத்துலதான் தமிழ்நாடு தமிழருக்கேன்ற முழக்கத்தை பெரியார் சொன்னாருன்றது வரலாறு. இந்தி மொழியை தமிழர்கள் ஏத்துக்கிட்டா இந்தி பேசுற வட இந்தியர்களுக்கு தமிழர்களை அடிபணிய வைக்கும்ன்றது சொன்னாருன்றது வரலாறு. இந்தியை எதிர்த்தாருன்ற காரணத்துக்காகவே இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் லூவா 1938ல பெல்லாரி சிறையில அடைச்சாங்கன்றது வரலாறு. அதுக்கப்புறமா தான் அவர் நீதி கட்சி தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்றது வரலாறு. ஏன் 1968லயே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை சந்திச்சு இந்தி மொழியை தமிழர்கள் ஏத்துக்கிட்டா தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காதுன்றதை எடுத்து சொன்னாருன்றது வரலாறு. போட்டோ இருக்குது எங்க கிட்ட. ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை சொல்லிடலாமா? முதலாம் மொழி போர்ல ஈவே ராமசாமி போராடினது உண்மைதான். ஆனா ஏன் போராடினா தெரியும்? 1965 விடுதலை பத்திரிகையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். முதலாம் மொழி போர், அதாவது முன்னாடி அவர் இந்தியை எதிர்த்தது உண்மைதானா, ஆனா ஏன் எதிர்த்தாருன்னா தமிழுக்காக எதிர்க்கலையா. ஏன்னா தமிழ் ஏற்கனவே கெட்டு போன மொழி. அது மட்டும் இல்ல, ஆங்கிலத்துக்காக தான் எதிர்த்தன்னு சொல்லியிருக்காரு. 1927ல தமிழ்நாட்டுல ஹிந்தி ட்ரைனிங் காலேஜ் வைக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த வீட்டையே கொடுத்தவருங்க இந்த ஈவே ராமசாமி நாயக்கர். அவரா இந்தியை எதிர்த்து போராட போறாரு? ரெண்டாம் மொழி போர் நடக்கும்போது ஈவே ராமசாமியோட ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? அவர் சொன்னது விடுதலை பத்திரிகையில வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஹிந்தி எதிர்ப்பு நடவடிக்கைகளை சமாளிக்க நாடெங்கும் வாய்ப்பூட்டு சட்டம் கொணர்தல் வேண்டும். ஹிந்தி எதிர்க்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பூட்டு சட்டம் போட சொல்லியிருக்காரு. இந்த வாக்கியங்கள்லாம் விடுதலை பத்திரிகையிலே வந்தது. இந்த பெரியாரிஸ்டுகளால் போற்றப்படக்கூடிய பெருஞ்சித்தனார் இருக்காருல்ல, அவரால் எழுதப்பட்ட பத்திரிகை தென்மொழி. அதுலயுமே 1965ல ஈவேரா சொன்ன ஆதாரத்தை போட்டிருக்காங்க. இந்த ஈவேரா மிக முக்கியமான ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஹிந்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க எரிநெய்யும் தீப்பெட்டியும் கத்தியையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என் கழக தொண்டர்களுக்கு நான் கட்டளையிட்ட பின்புதான் போராட்டம் அஞ்சி அடங்கியது. என்ன வேலை பார்த்திருக்காரு பாருங்களேன். இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி திமுகவும் ஈவேராவும் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க தெரியுமா? சரி, எல்லாம் விதி. இனி ஆக வேண்டியதை பாரு. யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இப்படிதான் செஞ்சிருக்காங்களோ. இந்த சத்தியயுகத்துல ராமசாமி நாயுடுவுடைய போலி பிம்பம் வெளியே வந்துருச்சு. அதனால இந்த திராவிடர்கள்லாம் உங்க கடையை சாத்திட்டு போயிடலாம். அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க.